ஹாய் சினிஃபர்ஸ் புஷ்பா டூ இப்போதைக்கு வந்துட்டு 1000 crores அடிச்சிருச்சு. ஸோ இந்தியாவுடைய ஹையஸ்ட் அதாவது ஸ்பீடஸ்ட் 1000 crore ஃபிலிம் அப்படிங்கிற அந்த பேரையுமே பெற்றிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, புஷ்பா டூ வந்துட்டு அனலிஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம், ரைட்டிங்ஸ் எல்லாம் பேசியிருந்தோம். அது வந்துட்டு 1K வியூஸ் போயிருந்துச்சு. இதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான், அதுக்கெல்லாம் உங்களுக்கு தேங்க்ஸ். பட் இந்த வீடியோ அதுக்கான வீடியோ இல்லை, அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன மேட்டருங்கிறது கிளியர் கட்டாக பார்த்தலாம் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் இஸ் எதனால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீ காலையில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அல்லு அர்ஜுனோட வீட்டுக்கே போயிருக்காங்க. அண்ட் அங்கே போயிட்டு அவங்களுடைய இது அரெஸ்ட் பண்ணும்போது அல்லு அர்ஜுனே வந்துட்டு அந்த வீடியோ கிளிப்பிங்ல ஒரு மாதிரி நார்மலா தான் இருந்தாரு. அப்பயே எனக்கு டவுட் இருந்துச்சு, இதனால இந்த மனுஷன் நார்மலா இருக்காரு, இது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தான். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு நார்மலான விஷயமே கிடையாது. பட் அவர் வந்துட்டு ரொம்ப நார்மலா இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டுங்கிறது இருக்கதான் செஞ்சுது. அண்ட் இந்த விஷயத்தை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுது என்ன மேட்டர் அப்படின்னா, எதனால ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எதனால அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, 5ஆம் தேதி வந்துட்டு புஷ்பா ரிலீஸ் ஆச்சு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ 4ஆம் தேதி வந்துட்டு ப்ரீமியர் ஷோ தெலுங்கானாலே ஹைதராபாத்லயும் போட்டிருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு தெலுங்கானால சந்தியா தியேட்டர் அப்படிங்கிற ஒரு தியேட்டர்ல வந்துட்டு அல்லு அர்ஜுன் வந்துட்டு போய் விசிட் பண்ணிருக்காரு, தியேட்டர் விசிட் பண்ணிருக்காரு படம் பார்க்கறதுக்காக. அவர் வராதனால ஓவர் க்ரௌட் அந்த தியேட்டர்ல இருக்கு. ஸோ அந்த சமயத்துல வந்துட்டு போலீஸ் பாதுகாப்புங்கிற இடத்துல இல்ல, அல்லு அர்ஜுனுடைய டீம் அந்த இருக்காங்க செக்யூரிட்டி டீம், அவங்க தான் வந்துட்டு அந்த கூட்டத்தை வந்து இது பண்ணிருக்காங்க. அது சரியா பண்ண முடியாத காரணத்தினால அந்த கூட்ட நிறுத்தத்துல ரேவதி அப்படிங்கிறவங்க இறந்து போயிருக்காங்க. 35 வயசு அவங்களுக்கு. அவங்க ஃபேமிலியோட படம் பார்க்க வந்திருக்காங்க. பாஸ்கர் ரேவதி அவங்களுடைய பசங்க வந்துட்டு 2 பேர்த்தோட வந்திருக்காங்க. ஸோ அதுல அந்த அம்மா வந்துட்டு இறந்துருக்காங்க, ரேவதி அப்படிங்கிறவங்க. அண்ட் அவங்களுடைய பையன் வந்துட்டு தேஜா, பையனா பொண்ணாங்கிறது கிளியரா தெரியல, அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. ஸோ இந்த சமயத்துல இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால அவர் பாஸ்கர் அப்படிங்கிறவர் அவரோட அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. கம்ப்ளைண்ட் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணும்போது 3 பேர் மேலேயுமே போலீஸ் வந்துட்டு இது பண்ணிருக்காங்க. என்ன மேட்டர்னா, சந்தியா தியேட்டருடைய ஓனர் அண்ட் அல்லு அர்ஜுனுடைய செக்யூரிட்டி டீம். முக்கியமா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, செக்யூரிட்டி டீம் வந்துட்டு சரியா வந்துட்டு க்ரௌட கண்ட்ரோல் பண்ணல, எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால இந்த விஷயம் நடந்திருக்கு. அதனால அவங்க மேலேயும் நீங்க கேஸ் போடணும்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு நீ காலையில அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நீ காலையில அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க அல்லு அர்ஜுனோட ஒய்ஃப் வந்துட்டு அழுதுட்டு இருக்கிற அந்த கிளிப்பெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல அல்லு அர்ஜுனோட முகம் வந்துட்டு ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு அவர் உள்குத்து இருக்குங்கிறது எனக்கே தெரிஞ்சுது. போக போக நான் சொல்றேன் பாருங்களேன். ஸோ அந்த விஷயத்தை இது பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்துட்டு போலீஸ் என்கொயரிக்காக கூட்டு போயிருக்காங்க. என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க, காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க போய் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன மேட்டர்னா, அவங்க வந்துட்டு கோர்ட்டு கூட்டு போறதுக்கு முன்னாடி கொரோனா டெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணுவாங்க போல இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாம்பள்ளி கோர்ட்டு கூட்டு போயிருக்காங்க. அங்க போயிட்டு ஹியரிங் நடக்கும்போது அங்க வந்துட்டு என்ன பேசினாலும் பெயிலே கிடைக்கல. ஸோ பெயில் கிடைக்கல அப்படிங்கும்போது 14 நாள் ரிமாண்ட் வந்துட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹைதராபாத் சென்ட்ரல் ஜெயிலுக்கு அல்லு அர்ஜுனுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே வந்துட்டு ஹைகோர்ட்டுக்கு இவங்க வந்துட்டு மேல்முறையீடு பண்ணி நிரஞ்சன் ரெட்டி அப்படிங்கிற வேற ஒரு வக்கீல வச்சு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. உடனே வந்துட்டு அவங்க திரும்பி வர வச்சு இன்னொரு தடவை அந்த கேஸ் நடந்து அங்க அவங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. பட் அதை வந்துட்டு இன்டரிங் பெயிலாமா. ஸோ அது வந்துட்டு இந்த இடைக்காலன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பெயில் 4 வாரத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்டை விட்டு இங்கே வெளியே போக முடியாது, இங்கதான் இருந்தாங்கணும். ஸோ ஜெயிலுக்கு மட்டும் இல்லை, அதான் வந்துட்டு கிட்டத்தட்ட அரசு மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பெயில் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா பாஸ்கர் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த விஷயத்தை கம்ப்ளைண்டா கொடுத்திருந்தேன், ஆனா அதுக்கு அல்லு அர்ஜுன் மொத்தமா வந்துட்டு காரணம் அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரொஜெக்ட் சொல்லல. எனக்கு வந்துட்டு அல்லு அர்ஜுன் வரப்போறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, நாங்க படம் பார்க்கறதுக்காக தான் வந்தோம். அல்லு அர்ஜுன் வந்து எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் தான். பட் அந்த இடத்துல நடந்தது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் தான். பட் வந்துட்டு அல்லு அர்ஜுன் மேல நாங்க வந்துட்டு கேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு எங்க இன்டென்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா கேஸை வித்ட்ரா பண்றேன் அப்படிங்கிற விஷயத்தையுமே அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஓரமா வச்சுக்கலாம். நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு வருவோம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். நம்ம சேனலை பொறுத்தவரையும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சேனல் கிடையாது. இட்ஸ் மிஸ்டர்ஸ் மச்சிதத்தன் டைட்டில் வச்சது அதுக்கு தான். நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு வச்சிருக்கலாம், சினிஃபைல் ஏதோ ஒன்று வச்சிருக்கலாம். பட் நான் என்னுடைய பேரை வச்சதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான். இது என்னுடைய சேனல், நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க கேட்க போறீங்க. ஸோ அதனால என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்றது இட்ஸ் நாட் ஃபேர். பட் என்கொயரி பண்ண கூட்டு போனது தப்பு கிடையாது. பட் இந்த பெயில் கொடுக்காம வந்துட்டு சில இது அந்த நாகப்பள்ளியில அந்த மாதிரி நடந்துச்சுல்ல, அதெல்லாமே வந்துட்டு 14 நாள் ரிமைண்ட் பண்ணதுங்கிறது வந்துட்டு அரசியல் உள்ள கலந்துருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஏதோ ஒரு உள்குத்துருக்குங்கிறது ஃபர்ஸ்டே தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நான் நினைச்சது இது வந்துட்டு 1000 crore அடிச்சுட்டாங்க, அந்த ஒரு காரணம், அதுக்கப்புறம் அந்த வன்மம் ஏதாவது ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு அங்க இந்த பொலிட்டீஷியன்ஸ் இதெல்லாம் வந்து சொந்தக்காரங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அது மூலியமா ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி நினைச்சேன். ரிசர்ச் பண்ணி பார்த்தால தெரிஞ்ச விஷயங்கள்ங்கிறது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. என்ன மேட்டர் அப்படின்னா, நம்ம அல்லு அர்ஜுன் இருக்கிறது ஹைதராபாத்ல, தெலுங்கானா ஸ்டேட். தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் சொல்லிட்டு 2ஆ பிரிஞ்சிச்சு, உங்களுக்கே தெரியும். தெலுங்கானா வந்துட்டு ஆளுங்கட்சியா இருக்கிறது வந்துட்டு ரேவந்த் ரெட்டி அப்படிங்கிறவரு. அவர் வந்துட்டு காங்கிரஸ்.
அதுக்கப்புறம் ஆந்திரால வந்துட்டு சிஎம் இருக்கிறது வந்துட்டு சந்திரபாபு நாயுடு பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க. ஸோ அங்க வந்துட்டு டெபுட்டி சிஎம் இருக்கிறது பவன் கல்யாண். ஆப்வியஸ்லி பவன் கல்யாணோட மருமகன் தான் அல்லு அர்ஜுன். ஸோ இங்கேயும் ஒரு அரசியல் இருக்குங்கிறது கிளியரா தெரியுது இல்ல. ஸோ ரேவந்த் ரெட்டி தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸும் சரி ஜேர்னலிஸ்டும் சரி சொல்றாங்க. பட் அவங்க கிட்ட கேட்கும்போது ரேவந்த் ரெட்டி கிட்ட எனக்கும் இதுக்கு எந்த காரணம் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது, கவர்மெண்ட் இதுல இன்டர்ஃபியரே கிடையாது, அவங்க கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கான நியாயம் தான் இருக்கப்படுது, இது மொத்தமாவே வந்துட்டு லாக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான், ஸோ இது வந்துட்டு கோர்ட் சைட்ல இது பண்றதுதான், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. பட் எல்லாருமே வந்துட்டு இல்ல இது சம்மந்தம் இருக்கு, அவர் வந்துட்டு எதிர்கட்சி டெபியூட்டி சிஎம்மா இருக்கிறோடைய மருமகன் அப்படிங்கிறதுனாலயே தான் இதை நடந்திருக்கு இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, எதுக்காக குறிப்பிட்ட ஃப்ரைடேல வந்து அரெஸ்ட் பண்ணணும், ஏன்னா இது நடந்தது வந்துட்டு 4ஆம் தேதி, அதுக்கப்புறம் வந்துட்டு எத்தனை நாள் பிடிச்சு இன்னைக்கு 13ஆம் தேதி, இதுக்கு நடுவில் எங்கேயுமே அவங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ணலையே, ஃப்ரைடே அரெஸ்ட் பண்றாங்கன்னா அடுத்து சாட்டர்டே சண்டே கோர்ட் லீவு, இன்னைக்கு ஒருவேளை ஜெயில போட்டாங்க அப்படின்னா 2 நாள் ஜெயில இருந்தே ஆகணும். இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிட்டு 3 வருஷம் போட்ட உழைப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த 2 நாள்ல மொத்தமா இது பண்ணிடலாம், மொத்தமா ஹேட்டர்ஸ் திருப்பி விட்டுறலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட தான் பண்றதா சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆந்திரா சைட்ல. அதாவது ஆந்திரா தெலுங்கானா இந்த சைட்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் நமக்கு என்னங்கிறது கிளியரா தெரியல. பட் இந்த மாதிரி விஷயங்களுங்கிறது இருக்கு. ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா அல்லு அர்ஜுன் வந்துட்டு அல்லு அர்ஜுனாலதான் வந்தாச்சு, அல்லு அர்ஜுன் வந்ததுனாலதான் அதானுச்சு அப்படின்னு அல்லு அர்ஜுன் மேல குத்த சொல்லலாம். பட் இன்னொரு சைடு பார்த்தா இந்த அரசியல் விஷயங்களுமே இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கமா சொல்ல பார்த்தோம்னா பொதுவா பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் தான். ஸோ ஆக்சிடென்ட்டுக்கு வந்துட்டு அல்லு அர்ஜுன் மேல குறை சொல்றது எந்த ஒரு இடத்துலையும் நியாயம் கிடையாது. அண்ட் சத்யா தேட்டரோட ஓனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்துட்டு பெர்மிஷன் வாங்கியிருந்தோம், போலீஸ் கிட்ட வந்துட்டு பாதுகாப்பு கேட்டிருந்தோம், நாங்க 2ஆம் தேதியே வாங்கிட்டோம், ஸோ நாங்க 2ஆம் தேதி வந்துட்டு 4ஆம் தேதி இந்த மாதிரி நாங்க ஸ்பெஷல் ஷோஸ் போடுறோம், அதுக்கு அல்லு அர்ஜுன் வராரு, ஸோ அதனால வந்துட்டு நீங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டு நாங்க இது பண்ணிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு ஆதாரமா என்ன காட்டுறாங்கன்னா, அவங்க ரிக்வஸ்ட் லெட்டர் அமைச்சிருக்காங்க, அந்த ரிக்வஸ்ட் லெட்டர் வந்துட்டு காமிக்கிறாங்க. பட் ரிக்வஸ்ட் லெட்டர் மட்டும் தான் இருக்கே தவிர போலீஸ் சைட்ல இருந்து ரிப்ளை லெட்டருங்கிறது வந்திருக்கும்ல, அது இல்ல. அதுக்கு போலீஸ் கிட்ட கேட்கறாங்கன்னு சொல்றாங்கன்னா, நாங்க ரிப்ளை கொடுக்கவே இல்லை, நாங்க அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, நாங்க ஸ்பெஷல் ஷோஸ்க்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்தோமே தவிர படத்தோட டீம் வரதுக்கு நாங்க எந்த ஒரு பெர்மிஷனுமே கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க. அந்த மேட்டர் என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணுங்கிறது இட்ஸ் அன்ஃபேர் அப்படிங்கிறது தான் எல்லா சைட்ல இருந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் குரலா வருந்தவன் தான் வந்தாரு, வருந்தவன் இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சாரு. அதுக்கப்புறமா நம்ம நாணியனா, அதுக்கப்புறம் அரசியல் ரீதியா இருக்கிறவங்க அண்ட் நிறைய அரசியல்வாதிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஆப்வியஸா இன்னொரு கட்சி, அவங்களோட என்ன கட்சிங்கிறது தெரியல, அவங்களுமே வந்துட்டு இதுக்கு பின்னாடி ரேவந்த் ரெட்டி தான் இருக்காதா வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இதுல என்ன எனக்கு இப்ப இதோட விஷயங்கள் எல்லாமே நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அல்லு அர்ஜுனுக்காக நான் கவலைப்படுறேன். அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன், எல்லாமே சரிதான். பட் நம்ம ஊருன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது வந்துட்டு ஒரு அதர் ஸ்டேட் நடந்த ஒரு விஷயம், இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நம்ம ஊரோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குங்கிறதா இந்த வீடியோல முக்கியமா பேச வந்தது. நம்ம ஊர் ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்துச்சு, ரொம்ப எனக்கு வந்துட்டு வெக்கப்படுற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கேவலமா இருந்துச்சு. தமிழ்னா வந்துட்டு வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயம் ஆடியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே சொல்லிட்டு, நான் சொல்றது எல்லாரையுமே கிடையாது, பட் 60% இப்படிதான் இருக்காங்க. 40% தான் கவலைப்படுறது, 40% தான் நார்மலா பாக்குறதெல்லாம் பண்றாங்க. 60% வந்துட்டு கேவலமா பேசுறாங்க. அல்லு அர்ஜுனை கேவலமா பேசுறாங்க, அவெல்லாம் ஒரு ஆளா, அந்த படம் வந்துட்டு 1000 கோடி அடிக்கிறதுக்கு அளவுக்கு ஒருத்தா, அவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார் மீன் போடுறதுல இருந்து எல்லாரும் இப்படி போயிட்டு இருக்காங்க. நியூஸ் சேனல்ஸ் முக்கியமா 3 விதமா நியூஸ் சேனல்ஸ் வந்துட்டு நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நியூஸ் சேனல் ஜஸ்டா நியூஸா போட்டாங்க, இன்னொரு நியூஸ் சேனல் கண்டனம் அப்படின்னு மேல போட்டு அவங்களும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு அல்லு அர்ஜுனுக்கும் வந்துட்டு நீங்க டைரக்டா வந்துட்டு அவரை A1 வைக்க முடியாது, சோ அவரை வந்துட்டு எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த கண்டனத்தோடு தெரிவிச்சாங்க. பட் சில நியூஸ் சேனல்ஸ் என்ன நினைச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, பிரேக் நியூஸை போட்டு யாராரோ பேசுறாங்க, யாருன்னே தெரியல, நீ யாரான்னு கேட்கற அளவுக்கு தான் இருந்துச்சு. அவங்க எல்லாம் வந்துட்டு ஆந்திராவே இப்படிதான், அங்க சினிமாவே இப்படிதான், அங்க இருக்கிற ஃபேன்ஸை வந்துட்டு அவங்க சினிமா மூலியமா இது பண்ணி வச்சிருக்காங்க, ப்ரொடியூசர் காசு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, காசுக்காக வந்துட்டு அத்தனை கோடி சம்பாதிக்கணும், இத்தனை கோடி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே வந்துட்டு இது பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்குது. அவங்களுடைய ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அமைச்சரா இருக்காங்க, அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு கேவலமா என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாம் பண்ணி என்ன கிடைக்க போகுது? ஜேர்னலிசம்னா என்ன? ஜேர்னலிசம்கான அந்த வார்த்தைக்கான ஒரு இதையே கெடுக்கிற அளவுக்கு தான் இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. நான் சொல்றது நியூஸ் சேனல்ஸை மட்டும் கிடையாது, நிறைய மீன் பேஜஸ் நிறைய பேர் இதை பண்ணிட்டு இருந்தாங்க, கேவலமா பேசுறது. எதுக்கு இது? நம்ம ஊர்ல நடக்கலையா இது? இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நம்ம ஊர்ல நடக்கலையா? வாரிசு துணிவுல நடக்கலையா? பேட்ட விசுவாசத்துல நடக்கலையா? சொல்லுங்க, நம்ம ஊர்ல நடக்கலையா? நம்ம ஊர்ல நடந்திருக்கு தானே. அப்ப இன்னொரு ஊர்ல நடக்கும்போது நம்ம ஊர்லயும் நடந்திருக்கு, அந்த ஊர்லயும் நடக்குதே சொல்லிட்டு கவலைப்படுவோமா, இல்ல உனக்கு ஆகணும்டா அப்படின்னு சொல்லுவோமா? என்ன விதத்துல நியாயங்கிறது எனக்கு தெரியல. நம்ம ஊர் கொஞ்சம் மோசம்னே சொல்லுவேன். எந்த படம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் ஏதோ ஒரு கிளாஷ் விட்ட படம் தான். ஏதோ ஒரு பெரிய ஹீரோட 2 படங்கள் வந்துச்சு, அதாவது 2 பெரிய ஹீரோட படங்கள் வந்துச்சு, எந்த படங்கிறது தெரியல. கிளாஷ் வரும்போது அதுல இது காசு வந்துட்டு, அதாவது படத்துக்கு போறதுக்கு வந்து டிக்கெட்டுக்கு காசு தரணும்னு சொல்லிட்டு அப்பனையே வெட்டி கொண்டவன் நம்ம ஊர்ல தான் நடந்திருக்கு. அண்ட் வாரிசு தொய்வுல வந்துட்டு சீட் பிடிக்க போய்
அங்க இறந்து போனது, விசுவாசம் பேட்டையில நடந்தது, இதெல்லாம் நம்ம ஊர்லயும் நடந்திருக்கு. நம்ம ஊர்ல எக்ஸாம்பிள் இருக்கும்போது அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. பார்த்தா அதர்வூர்ல நடந்த உடனே அதுக்கு போட்டு அல்லு அர்ஜுன போட்டு அந்த அடி எதுக்கு இது? எதுக்கு இது? எனக்கு சத்தியமா புரியவே இல்ல. எனக்கு இது ரொம்ப தப்பா தான் தெரிஞ்சது. நம்ம ஆடியன்ஸ் ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் வந்துச்சு. அண்ட் ஆப்வியஸா வந்துட்டு 60% இப்படி இருந்தாலும் மீதி இருக்கிற 40% வந்துட்டு அல்லு அர்ஜுனுக்காக கவலைப்படுறாங்க. அல்லு அர்ஜுனுக்காக நிக்கிறவங்க. அண்ட் அவங்க சொல்ற விஷயங்கிறது வந்துட்டு ஆடியன்ஸ் எதுக்காக இந்த மாதிரி ரொம்ப இதா இருக்காங்க. அண்ட் ஆடியன்ஸை குறை சொல்றதுன்னு சொல்ல முடியாது. ஆடியன்ஸுக்கு வந்துட்டு இவங்க எஜுகேட் பண்ணணும். ஏன் இப்படி இருக்காங்க? சந்தி தியேட்டரோட ஓனரை வந்துட்டு இது பண்ற போலீஸ் வந்துட்டு எதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசலாம். பட் அந்த பக்கம் வந்துட்டு ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் மொத்தமே கொண்டு போய் அருள் அர்ஜுன் மேல போறதுமே வந்துட்டு எந்த விதத்துல நியாயம் இல்லைங்கிறத எனக்கு வந்து ஒரு பயங்கரமா கோவம் தான் வந்துச்சு. நம்ம ஊர் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸை பொறுத்தவரை, நியூஸ் சேனல்ஸ் பொறுத்தவரையும். இட்ஸ் ஓகே. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ங்கிறத பத்தி சொல்லுங்க. இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஊர் ஆடியன்ஸ் ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. இப்ப அந்த ப்ரொடியூசரை பத்தி குத்தம் சொன்னாங்க இல்லையா? அதுக்கு நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அந்த ப்ரொடியூசரை பத்தி சொன்னாங்க இல்லையா? அந்த ப்ரொடியூசர் வெறும் 400 கோடியில பட்ஜெட் கன்ஸ்டெயின்ல புஷ்பா 2 எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு கேன்வாஸ்ல அப்படி ஒரு படத்தை வெறும் 400 கோடியில அவ்வளவு கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள ரியல் லொகேஷன் செட்டு கொஞ்சம் தான், நிறைய ரியல் லொகேஷன்ஸ் காட்டுக்குள்ள போய் கேமரா வச்சு எடுத்து எதுக்காக? இதுக்கு நீங்க ஈஸியா ப்ரொடியூசரை வந்துட்டு அவன் ஜஸ்ட் காசு பறக்கிறதுக்காக தான் படம் எடுக்கான்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அதுக்கு பின்னாடி இந்த ப்ரொடியூசர் எவ்வளவு வேலை பார்க்கறாருங்கிறத முக்கியம். அந்த ஒரு விஷயம் இருக்கு. அந்த அளவுன்னு இல்ல. நம்ம ஊர்லயே சிவி குமார் சாரை சொல்லலாம். நான் ஞானவேல் ராஜாவை சொல்லலாம். அவங்கலாம் வந்துட்டு தலையெழுத்தா அவங்க பாட்டுக்கு சின்ன ஞானவேல் ராஜாலாம் சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு இருந்தாரு. அவருக்கு என்ன தலையெழுத்தா? தங்கலான் கங்குவான்னு சொல்லிட்டு 2 விதமான சூப்பரான ஒரு அதாவது அவ்வளவு பட்ஜெட் சொல்றேன். பட்ஜெட் இவ்வளவு பெரிய படம் பண்ண நமக்கு வந்து தலையெழுத்தா பண்றாருல்ல. ப்ரொடியூசரை ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ப்ரொடியூசரை, டைரக்டர் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற இதை பத்தி யாருமே யோசிக்கிறதே கிடையாது. காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி வந்து இதுக்கும் 2 பக்கம் இருக்கு. வெறுமனே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை மட்டும் பேசுறதுங்கிறது இந்த இடத்துல நியாயம் இல்லைங்கிறதா என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது அந்த பட்ஜெட்ல அவ்வளவு தூரம் படம் எடுக்கிற அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு எப்பயுமே என்னுடைய ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு தான் இருக்கும். நம்ம ஊர் ப்ரொடியூசர்ஸை விடவும் அந்த ஊர் ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். அவ்வளவு பட்ஜெட்லயும் அவ்வளவு சூப்பரா எடுக்கிறாங்க. நம்ம ஊர்ல எவ்வளவு பட்ஜெட் இருந்தாலுமே படம் அடி வாங்குது. அந்த விஷயத்துல ஒத்துக்கு தான் வேணும். நிறைய சொல்றாங்க இது நம்ம ஊரு யாரும் சப்போர்ட் பண்றது இல்லைன்னு. கங்குவா சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு நல்லா இல்லை தானே. எனக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள். பட் நல்லா இல்லைன்னு சொன்ன அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொன்னாங்கல்ல, இது எனக்கு சொதப்பிருச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை ஒத்துக்க தானே வேணும். படத்தையே போட்டு அடிச்சவங்கல்ல அவங்கள விட்டுருவோம். பட் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொன்னவங்களும் ஒத்துக்க தானே வேணும். புஷ்பா 2 கங்குவா வச்சு நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா நான் புஷ்பா 2 மச் பெட்டர்னே சொல்லுவேன். 10 டைம்ஸ் பெட்டர்னே சொல்லுவேன். கங்குவா இஸ் ஒன் டைம் வாட்சபிள் மட்டும்தான் என்னை பொறுத்தவரையும். அந்த வகையிலுமே வந்துட்டு ஏன் இந்த மாதிரி ஃபேன்ஸ் கொஞ்சம் டாக்ஸிக்கா இருக்காங்க? ஏன் ஆடியன்ஸ் அதாவது இவங்க சொல்றது என்னன்னா ஆடியன்ஸ் அந்த ஊர் ஆடியன்ஸை ப்ரொடியூசர்ஸ் மழுங்கடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களே, இவங்க நியூஸ் சேனல்ஸை வச்சுதான் நம்ம ஊர் ஆடியன்ஸை ரொம்ப டாக்ஸிக்கா மாத்திக்கிட்டு இருக்காங்கன்றத நான் சொல்றேன். நாம சொல்லி ஒன்றும் பிரயோஜனப்படுறது இல்லை, யாரும் எதுவும் மாற போறது இல்லை. சரி, உங்களோட ஒப்பீனியன்ஸ் எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. ஸோ அடுத்ததோட அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியனுங்கிறத சொல்லுங்க. அண்ட் என்னதான் இது பண்ணாலும் அல்லு அர்ஜுன் மாதிரி ஒரு பெரிய ஆக்டரா அவருக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸை தாண்டி வந்துட்டு அவ்வளவு அன்பு இருக்கிற அந்த ஒரு ஆளை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அண்ட் இதை இப்படியே விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நம்ம ஊருக்கும் வரும். அதான் நான் சொல்றேன். ஒருவேளை இந்த பெயில் கிடைக்காம ஒருவேளை ஜெயிலுக்கு போயிருந்தாருன்னா அது ஒரு உதாரணமா ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். நம்ம ஊருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். யாருக்கு நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல நடந்தாலும் நடக்கலாம். வெயில் வாங்கிட்டதுனால பிரச்சனை இல்லை. ஒருவேளை அல்லு அர்ஜுனுக்கு ஜெயிலில் போட்டிருந்தாங்க அப்படின்னா அடுத்து நம்ம ஊர்ல நடக்குமா நடக்காதுங்கிறது என்ன நிச்சயங்கிறது நான் சொல்றேன். உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களை வந்துட்டு என்னோட பார்க்கறது குட் வைப்ஸ் ஒன்லி.